ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெசிவ். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக். நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதில் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார். அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், ஏதாவது விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரியே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம். தான சார் இருக்காருங்க, நிறையா சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை, சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அந்த படங்களை வெற்றி அடைய செய்கிறதுக்கு சக்தி இருக்கு அவர் கூட. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம். அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுகிறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ. அற்புதமான வார்த்தைகள், வாழ்த்துக்கள் சார். முக்கியமாக சின்ன படத்தை எடுங்க, ஆனால் பெருசாக வெற்றி அடையிறீங்க அப்படின்ற சூப்பரான தாட்ஃபுல்லான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த படத்தெல்லாம் கேள்விப்படும் அடிக்கடி ஒரு வார்த்தை, தாயிலும் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. டம்மிக்கு 2 அக்யூஸை புடிச்சு வந்து உட்கார வச்சிருவோம். அவனுக்கும் பாவம் கால் வலிக்கும், அவனை கூப்பிட்டு ஓரமாக வைங்கன்னு சொல்லி பெயில் கொடுத்த நிறைய அம்பிகா மேம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அது வந்து அந்த பசங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்யராஜ் சார் தான். ஆமாம், பாவம் அங்கே உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினச்சேன். சரி, அப்போ அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேலே இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, கால் வலிச்ச போகுதுப்பா. எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு கவிதாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நிறைய பேர் எத்தனையோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுகிறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க கவிதா. அதுலேயும் பீயிங் எ லேடி, அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல. அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாற்றுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், இட்ஸ் அ பிக் திங். அவர் தியாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். படங்கள் ஹிட் ஆகும். இதில் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்றைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன், இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான், அது முடிச்சுட்டு 2 ரகம், ஒன்று வந்து மாட்டிக்கிறவங்க, ஒன்று வந்து மாட்டிக்காதவங்க. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்கள் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும். அதை நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு
என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம். அந்த நாட்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு நினைவுகள் இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டென்ட் இதெல்லாம் நினைவுகள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் 2-3 நாள் ஷூட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பித்தோன்னே தமிழ் பேசுகிறேன், ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் டைரக்டர் சாரே சொன்னார், இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன், இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து அதில் ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டாக வருவார், பாக்யராஜ் சாரும் கோபியும் லேட்டாக வருவாங்க. வந்தோடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, எந்த பரஞ்சு அப்படின்னாங்க. 9 மணிக்கு மேலே டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது, என்ன மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமன்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேக்கில் நான் சொன்னேன், இதுக்கு முன்னால் இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்து நான், சார் நான் அது சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். சொல்லுமா அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெரிய டைரக்டர், அந்த டைமில் நான் வந்து மலையாளத்துலேருந்து வந்திருக்கேன், புது ஆள், பெரிய டைரக்டர், பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனாக மாறிடுச்சு. அந்த டைமில் என்னை திட்டாமல் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன். என்ன சார் நினச்சிருந்து அதெல்லாம் வேண்டாம், சொல்லி கொடுத்த சொன்னால் போதும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டாக பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்னோட என்ன சொல்கிறது கரியரில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம். இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேர் இன்னும் ஆளுங்க மனசில் இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. யா கோதண்டா, நம்ம சொல்லுங்க. மூஞ்ச பத்தி யாராவது கிண்டல் போனா நம்ம எல்லாம் என்ன சீன் காட்டுவோம். நம்ம மூஞ்சி பத்தி முதல்ல பேசணும் யாரும். நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு மெமரியை ஷேர் பண்ணிங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்மளுடைய மூத்த தயாரிப்பாளர் திரு தான் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துவாரு கேட்டுக்கொள்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ராபர் படத்தின் பாடல் ட்ரெய்லர் முன்னேற்ற வெளியீட்டு விழாவுக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை தம்பியர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம். அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று. அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும், சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும், சொல்லின் சுவை புதிதாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் உண்மையிலேயே நெகுருகினேன். ஏமா இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா ஒன்று நிறைய வருஷத்துலேருந்து ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்கள் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சாரி, அது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அதனால் நீங்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க. நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன். ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணை பார்க்குறேன். தினமலர் ரமேஷ் சாரும் ஆதிமூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள். அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒன்று. நான் பாக்யராஜ் சாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து 2000 கோடி சொத்துக்கு அதிபதி புருஷன்.
அவங்க வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பனிக்கிறது. கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து, அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார். டேய், அதுக்காக நீ படங்களும் எடுத்துடாதா, நானே கண்டிப்பாக பண்ணித்தரேன், என்னுடைய நல்ல நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா. உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன். அடுத்து வந்து அம்பிகா மேடம் இருக்காங்க. கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு. இருப்பினும் ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களை ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் எண்ணது உண்டு. ஆகவே தியாகராஜன் சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வண்ண வண்ண பூக்கள்லாம் அவருடைய மகனை வாலண்டியராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தா விளங்கினார். அவர் பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினா அவங்க இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பேசினார். படத்தில் ஊன்றி இருக்கிறாரு. ஒரு ஃப்ரேமாக அலசி சொல்கிறாரு. ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலேயே சால சிறந்தது. மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தவர்கள் நன்றி. கோதண்ணா, இன்ஸ்பெக்டர் சார், சார் பேசிட்டு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு கோதண்ணா. உங்களுக்கு எப்பவுமே தெரியாத, இப்போது எதுவும் தெரிஞ்சுது, சந்தோஷப்படுறேன். சொல்லுங்க. அடுத்து நம்ம வாய்ப்பெல்லாம் கேட்டு போறதை விட ரம்பா மேடம்க்கு டச் பாயா போயிட்டேன். நான் ட்ரை பண்ணேன், நீங்க சொல்லிட்டீங்க. பாருங்க. ஓகே, நம்ம அந்த விஷயத்த இது குறித்து நம்ம மேம்கிட்ட பேசுவோம். சரிங்களா? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி கேட்கணும், 2 பார்ட்டி பிடிச்சி வச்சிருக்காங்களாம். ஐயோ, அவங்க என்ன நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது திருட செயின் கீன்னு அறுத்தாங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய அடுத்த வேலை என்ன தெரியுங்களா? அவனை பார்த்தோம்னா நீங்க சொல்ற வார்த்தை, ஏய் நீ வந்து அவன் பையன் தானே அப்படின்னு சொல்லுங்க. அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களோட்டு ஒரு வேலை விட்டுட்டு போகலாம். இதுவும் சேஃப்டி. நீ குமார் பையனா சுந்தர் பையனான்னு கேட்காதீங்க. எவனா எடுக்கும், நீ அவன் பையன் தானே, அவன் பாப்பா ஹெல்மெட் போட்டுருக்கோம், மாஸ்க் போட்டுருக்கோம், அப்படியும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, ஒருவேளை அப்படியே காப்பாற்ற முடியும். இது ஐடியா நல்லா இருக்கு. சூப்பர் ஐடியா. நான் அந்த 2 பேரை மட்டும் கூப்பிட்டு வந்தேன். பாருங்க. இல்ல பாவம், கான்செப்ட் விட்டு போகக்கூடாது. நல்லா பண்ணீங்க, நன்றி. ஓகே, அடுத்தபடியாக இந்த ராபர்ட் டீமை வாழ்த்துவதற்காக தினமலர் சீஃப் பிஆர்ஓ கல்பனா மேடம் ஒரு சில வாழ்த்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்ளுமா? நான் அவ்வளோதான் ஆரம்பிக்கிறேன். கவிதா எங்களில் ஒருவர், எங்களோட எப்பவுமே கூட இருக்கிறவர். அவரை இன்னைக்கு தயாரிப்பாளராக பார்க்கறதுல மிக 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 சந்தோஷம். தினமலரோட சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் கவிதா. நீங்கள் என்றைக்குமே எங்களோட தான் இருப்பீங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் உங்களை நல்லா பார்த்துக்குவோம். ஆல் தி பெஸ்ட். சத்யா, ஆல் தி பெஸ்ட் டு யூ. டைரக்டர் முதல் படம் சொன்னார், ஆல் தி பெஸ்ட் டு யூ. மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே வந்து உங்களோட நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்து என் சன்னும் சினிமாட்டோகிராஃபர். அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சின்ன படமையும் இவ்வளோ நல்ல ரிசீவ் பண்ணிக்கிறாங்க எல்லாருங்கிறது. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ ஒரு கெஸ்ட்டை கூப்பிட போகிறேன். சொன்ன நிறைய லைட் இருக்குது பாருங்க எல்லா கேமராலையும். எஸ், நம்முடைய ராபர்ட் டீமை வாழ்த்துவதற்காக ரம்பா மேம் அவர்களை பாசத்துடன் மேடைக்கு அழைக்கணும். வாங்க மேம். சார் வந்து ஹைலைட்டு, பாம் பிளாஸ்ட் சார். அப்போ ஃபிளாஷ் லைட்லாம் எரியும், ஃபோன் லைட்லாம் எரியும். அப்போ பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக தானே நான் சீக்ரெட்டாக வந்திருக்கேன், யாருக்கு எதுவும் சொல்லாமல். சரி, கவிதாவை வாழ்த்துக்காங்க இங்கே வந்திருக்கேன். அவர் போட்டு அடிச்சிட்டாரு. அதான் நான் இப்போ மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் ஹாப்பியாக ஜாலியாக சீக்ரெட்டாக வந்திருக்கேன் மேம், சார் போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லோரும் பார்க்குறேன்.
ஏன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்கே ரூமில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒன்று எனக்கு கவிதா எப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்போ தான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்கக்கூடாதுன்னு, அதான் ட்ரை பண்ணுறேன் தமிழ்லே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாமல். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தால் கூட எங்களை எல்லாரையும் ஜனங்கக்கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் ப்ரெஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்போவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனாக வந்து என்னை ஒரு ப்ரொடியூசராக இப்போ வந்து நின்றுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்று, ஆஸ் அ விமன் ஃபஸ்ட் டைம் ஒரு அந்த பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையில் இருந்துட்டு அவங்க மெதுவாக படி ஏற்று அவங்க சொந்த உழைப்பில் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம்னு. எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு ஒரு நல்ல படமாக தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரைலர் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுகள் கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே டிரெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு ட்ரெய்லர்லேயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிற்கணும், வெற்றிகரமாக பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் நன்றி. அதாவது கவிதா அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லை, தொகுப்பாளராக மட்டும் இல்லை, ஒரு தயாரிப்பாளராக மாறிட்டாங்க. ஆனாலும் பத்திரிகையாளருடைய நலனில் கொஞ்சம் அதிகமாகவே அக்கறை செலுத்துவாங்க. அப்படி அவர்கள் தலைமையில் ஒரு அமைப்பு செயல்படுது, தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம். அதன் சார்பாக இங்கே வந்து நம்ம நடிகர், இயக்குனர் இந்த 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரு டவல், 2 டவல்லாம் போட்டு பிரிக்க விரும்பல. நாங்கள் ஒரே டவல் போட்டு அவர்களை மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறோம். அண்ணன் மீரா அண்ணன் வாங்க, மீரா அண்ணன் வாங்க. பத்திரிகையாளர் சங்க சார்பில் நம்ம நெல்லை அவர்கள் வந்து இயக்குனருக்கு சால்வை அளிக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி நன்றி சார். ஓகே, அடுத்தபடி நல்ல தருணம். இப்பொழுது ராபர்ட் படத்தினுடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இயக்குனர் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்றார். எல்லாருக்கும் வணக்கம். ராபர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எங்களோட மாஸ்டர் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ சார் ஃபார் கமிங். தியாகராஜன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அம்பிகா மேம், ராதா மேம், கல்பனா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக மெட்ரோ படம் பண்ணி
முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் அமையல. அப்போ மெட்ரோ படத்தில் வந்து பாண்டி வந்து என் கூட ஒர்க் பண்ணார். அவர் வந்து 2 இயர்ஸும் ஒரு டேரக்டர் கூட ஒரு 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 அசோசியேட்டாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, ஒரு 6 வருஷம் இருப்பாங்க, அதில் ஒரு 2 வருஷம் வேலை நடக்கும், ஒரு 4 வருஷம் வேலை நடக்கும்ட்டு போயிட்டு ஏமாந்து அந்த டேரக்டர் வருவார்ல, அது கூட வந்து அந்த டேரக்டர் மட்டும் ஏமாற மாட்டார். அந்த பின்னாடி ஒரு டீம் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் தெரியும், அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஸோ அந்த ஒரு இடத்துல கூட என்னை விட்டு போகாமல் கிட்டத்தட்ட மெட்ரோலேருந்து கோடியில் ஒருவன் வரைக்கும், இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க நான் வயலன்ஸ் படம் வரைக்குமே என் கூட வந்து பக்கபலமாக இந்த பாண்டிக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தின் மூலமாக ஒரு இயக்குனராக வருது எனக்கு ரொம்ப இதுதான் என்னோட பெஸ்ட் மூமெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவரோட ஹானஸ்டிக்கும் அவரோட டெடிகேஷனுக்கும் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே என்னை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒன்று சொல்லுவேன். என்னென்னா, நான் வந்து ப்ரெஸ்ஸை நம்பி மட்டும்தான் படம் எடுக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, மெட்ரோ விட்டானது கூட நீங்கள் எல்லாம் பெரிய ஹீரோ வச்சே படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. அது வந்து என்னென்னா, நான் ப்ரெஸ்ஸை நம்பி படம் எடுக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்வேன், அந்த இஷ்டம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ப்ரெஸ்ஸை எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மூலயமா எனக்கு நிறையா வியூவர்ஷிப் கிடைக்குது, நிறையா ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க, நான் படம் பண்ணுறேன் ரெகுலராக அப்படின்ட்டு தைரியமாக சொல்லுவேன். இதை வந்து கொடியில் ஒருவன்லையும் சொன்னேன், இப்பயும் அதுதான் சொல்கிறேன். எனக்கு கொடுத்த அதே ஆதரவை பாண்டிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் என்எஸ் உதயகுமார், அவரும் என்னோட எல்லா படங்களும் பண்ணுவார். அண்டு நாங்கள் வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது அவங்க அந்த ஷூட் பண்ணுற டீம் வந்து டோட்டலாகவே ஒரு கொரில்லா ஃபோர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக ஒரு பர்டிகுலர் டேயில் ஓஎம்ஆர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நான் ஓஎம்ஆர் பக்கம் ரெகுலராக என்னோட வீடு அங்கே தான் இருக்குது. போகும்போதெல்லாம் முன்னாடி நிறையா ஸ்நாச்சிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, சிசிடிவி வந்து போட்டால் இதை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு மெயினாக வந்து சிசிடிவின்றது இந்த ரோட் கிரைம்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தான் போட்டாங்க. அதுலேயும் சில டீம் ஒன்று உருவாகி என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஒர்க் ஆகலையோ, இதை வந்து ஒரு பிளான் போட்டு, இது ஒரு மாடஸ் ஆப்பரண்டி மாதிரி இது ஒரு வழிமுறைப்படுத்தி ஒரு கேங் வந்து கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கேங்கை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேங்கோட வழிமுறை, இந்த கிரைம் பண்ணுற வழிமுறைனா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிசிடிவி பெருசாக கிடையாது, இப்போ டோட்டலாக சிசிடிவி வந்துடுச்சு. இருந்தாலும் அதில் வந்து இந்த கிரைமை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போகிற அந்த பிளானு, அதுக்கு பின்னாடி இயங்குற கேங்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மெட்ரோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டோம். அது வந்து ஒரு தீஃபை பற்றின கதை. தீஃப்னா ஒருத்தவன் போகிறான், அவன் முகத்தை காட்டாமல் செயினை ஸ்நாச் பண்ணிட்டு காணாமல் போயிடுவான். ராபர் வந்து தீஃப் வேற, ராபர் வேற. ராபர் வந்து நின்று பயத்தை காட்டி அவன் வந்து ஒரு ஒரு ஹார்ம்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நகையை திருடிட்டு போவான். ஸோ இதுதான் தீஃபுக்கும் ராபருக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து மெட்ரோலே சொல்லியிருப்போம். ஸோ அது ஒரு தீஃபோட கதை, இது ஒரு ராபரோட கதை. இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ண என்னோட ஃப்ரெண்டு ஜோஹன், அவரும் மெட்ரோ படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து என்னோட கோ டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை என்னோட சேர்ந்து தயாரித்த கவிதா அவர்கள் வந்து ரொம்ப நாள் என்னோட தோழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த படத்தில் நடித்த ஜேபி சார் வந்து இந்த படத்தில் ஆக்சுவலாக ராபர் கேரக்டர் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்ஸ். இதில் வந்து ஜேபி சார் கிட்ட போய் பாண்டி கதை சொல்லிட்டு அவர் மீட் பண்ணும்போது என்னன்னா, இந்த படத்தில் 2 ஓல்ட் மேன் இருப்பாங்க. இந்த ஓல்ட் மேன் தான் இந்த 2 படத்தோட லீட். ஆக்சுவலாக பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். அந்த 2 இது வரைக்கும் பாசிட்டிவ் கேரக்டர் லீடாக வச்சு பண்ணால் ஒரு எங்க ஹீரோ பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் தான் பாசிட்டிவான கேரக்டர் இந்த படத்தில். அவர் வந்து ரொம்ப சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணி இது பண்ணாங்க. அவரும் பாண்டி சாரும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த காம்பினேஷனில் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஊரே கலைக்கினுங்கிற ஒரு கேங்கு. அந்த கேங்கு யாராலையும் எதுவும் பிடிக்க முடியல. ஆனால் இவங்க 2 பேர் எப்படி ஸ்கெட்ச் போடுறாங்கன்ற சீக்வன்ஸ்லாம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் பார்க்கும்போது ஒரு தியேட்ரிக்கல் கிரிப்பிங் மூமெண்ட்டாக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் நடித்த டேனி, அவரும் வந்து
சொன்ன நான் இந்த படத்தோட லீடு வந்து ஒரு கேவலமான கேரக்டர், அவனுக்கு ஒரு வில்ல இருப்பான், அவனை விட கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொன்னான். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா நடிச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ இது ஒரு நல்ல டீம் ஒர்க்காக சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குறிப்பாக வந்து ஆர்ட் டைரக்டர் சரவணன், ஸ்டண்ட்டு மகேஷ், அவர் வந்து இந்த ஸ்டண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணோட ஷாலை வந்து இது பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு ஆர்க்காக போகணும், அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தெரியணும்னு ஒரு பிளானு. அதுக்கு அவர் பிளான் பண்ண விஷயம் அது ரொம்ப ஷார்ட்டான டைம்லேயே ஒரு நாள் 2 நாள் ஆகிற வேலையை ரொம்ப ஷார்ட்டான டைம்லேயே கிளியராக பிளான் பண்ணி அவங்க டீம் வச்சு பண்ணி கொடுத்தாரு. அந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ண அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஹாஃப் டே அவங்க ரோப்பில் வந்து ஷி ஹேஸ் டு ஃப்ளை ஃபார் லைக் 40-50 ஃபீட்ஸ் பறந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வர முடியல. அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தோட லிரிக் ரைட்டர் அருண் பாரதி நண்பர், அவரும் இந்த படத்தில் ஒரு அழகான சாங் எழுதியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் படத்தோட எடிட்டர் ஸ்ரீகாந்த் அண்ணன், அவர் எங்களோட எல்லா படமும் அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து நான் வைலன்ஸ்லேயும் அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்கள் அண்ணனாக இருந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நானும் எடிட்டர் தான், அதனால எனக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் என்ன ஹேண்டில் பண்ணிக்குவார். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக என்னை போட்டு நான் ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதனால் அதுக்கான ஒரு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ சத்யா வந்து மெட்ரோவில் ஒரு கேரக்டராக பண்ணி ஒரு அந்த ஃபேஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு கரெக்டாக இருந்தது. நிறைய எழுதுவீங்க, நல்ல பாராட்டு கிடச்சிது. ஆனாலுமே எப்போ மீட் பண்ணாலுமே அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், பட் பறி போயிட்டே இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், சரி இவன் ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பானா இல்லை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா நாங்களும் அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டைம். ஆனால் சத்யா வந்து சினிமா தான் என்னோட லைஃபு அப்படின்ட்டு அவன் டெடிகேட்டிவாக அடிக்கடி வந்து பல பேரை மீட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கதையில் நடிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான்னு அவரோட தேடல் தான் இந்த படம் வந்து அவருக்கு நடந்தது. அந்த தேடலோட ரீசன் தான். அந்த தேடல் இன்றைக்குமே அவருக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, அவர் வந்து இந்த படத்தில் ஜெயிச்சாருன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு சக்தி சார் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் மீட் பண்ணேன் நான். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், அது ரோட்டில் சகதியில் எங்கே வேணாலும் கடந்து, அது வந்து ஹார்ட் கோர் கொரில்லா மேக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்துகிட்டு எல்லாம் எடிட் டேபிளில் வச்சு ஒரு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி அடுத்து போய் சேர்க்கறது அப்படின்னா அது வந்து ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன்னா அந்த மெட்ரோவில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த படம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு, ஃபஸ்ட்டு A சர்டிஃபிகேட் படமே சென்சாரில் ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாமல் ரிலீஸ் வரைக்கும் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே சக்தி சார் வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு ஹானஸ்டான படமாக இருந்தால் அதை வந்து பெட்டிங்கிற பேரில் அழிக்காமல் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் மாரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து கண்டென்ட் இருக்கிற படங்கள் வந்து நிச்சயமாக ஓடிடியில் மட்டும் இல்லை தியேட்டர்லேயும் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தில் பாண்டியோட ஒர்க் பண்ண அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் பாண்டி கூடயும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்து உங்களோட ஃபங்க்ஷனையும் இந்தமாரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ சீக்கிரமாக நல்ல படம் பண்ணுங்கள், வெயிட்டிங். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த படத்தில் வந்து கோரியோகிராஃபராக இருந்த ஹரி மாஸ்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இபியாக இருந்த சிவகுமார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மற்றபடி சொல்லணும்னா இது ஆக்சுவலாக இது ஒரு A சர்டிஃபிகேட் படம். ஸோ அந்த அப்படியே தான் நாங்கள் கொண்டு வரோம் ஹானஸ்டாக. ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விமன் அவேர்னஸ் மூவியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம விமன்ஸ் டே நாளைக்கு கொண்டாடிட்டு இருந்தோம். என்றைக்குமே ஆதிக்கம் என்பது
ஜாதியின் அடிப்படையில் மட்டுமல்ல, நாட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல, மனிதனின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஒரு விக்டிம் பேஸ்ட் ஆதிக்கம் நடக்கும். என்னன்னா ரோட்ல ஒரு பொண்ணு வந்து நண்டு போகும், அந்த பொண்ணை போய் இவங்க ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணலாமாமா, இவ்வளோ செயின் போட்டு போகலாமாமா, ரோட்ல ஒரு பொண்ணு இப்படி போகக்கூடாதுமா அப்படின்ட்டு இந்த சமுதாயம் வந்து ஆதிக்கம் செலுத்துவவங்க பக்கம் வந்து கேள்வி கேட்காம விக்டிம் பக்கமே அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால என்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேட்கறது நிற்குதோ சமுதாயம் அன்னிலேருந்து ஒரு நல்ல ஷேப்பை எடுக்கும். ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் பிளேமிங் த விக்டிம்ஸ் எவ்ரி டைம். எப்பயுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்கள நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. பாதிப்பை ஏற்படுத்துறவங்கள திருத்தணும், இல்லை அவங்கள வந்து களை எடுக்கணும், அவ்வளோதான். இதுதான் இதோட ரிசல்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக அது ரோட்டில் நடந்தாலும் சரி, வீட்டில் நடந்தாலும் சரி, ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஆதிக்கத்தை, கிரைம் ஆதிக்கத்தை, அதுவும் ஒரு பெண்கள் மேல் செலுத்தப்படும் ஒரு கொடூரமான ஒரு ஆதிக்கத்தை எடுத்து சொன்ன ஒரு படம் தான். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமாக சக்ஸஸ் மீட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டனும் கொடுத்து தம்ப்நெயிலும் கொடுத்த அனந்த கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய இயக்குனர், படத்தினுடைய இயக்குனர் வரணும், அவர் ஒரு சில வார்த்தைகள் கூறணும். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், நம்மளுடைய இயக்குனர் பாண்டி அவர்களுக்கு அவனை கண்டிப்பாக நேரடியாக பார்த்து வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு கவிதா மேமுடைய அம்மாவே வந்திருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து இதுக்காக வந்திருக்காங்க. இட்ஸ் ரியலி அ குட். அண்ட் வாங்க பாண்டி, ரிசீவ் த பிளஸிங். அண்ட் சத்யா, நீங்களும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே தான் உண்மையான பிளஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் டீமுக்கு. கண்டிப்பாக பாக்கிதா சார் பேசுவாங்க ஒரு நேரத்து. ஆர்கானிக்கான பிளஸிங்கிறது இதுதானே உண்மையான. அண்ட் அடுத்தபடியாக ஜெய் கார்த்திகண்ணா வாங்க. கார்த்திகண்ணா, ஜெய் கார்த்திகண்ணா வாங்க. ஆனந்த் பிரதர் வாங்க. இது மொமெண்டே நடந்த ஒரு விஷயம், அவங்க இதுக்காக வந்திருக்காங்க. அம்மா தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இயக்குனர் பாண்டி அவர்களே ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சாரி, நான் 2 பேரும் மட்டும். இந்த படத்தில் புகைப்பட கலைஞர் குணாமுதன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மதுரையில் இருக்காரு, வர முடியல. அண்டு இந்த படத்தோட வேறு எல்லாரையும் இது பண்ணிட்டுனா ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி ஒன். அதுக்கு தான் டான்ஸ் மாஸ்டர் சாரி தேங்க்யூ. அவ்வளோதான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. யாராக இருந்தாலும் அதை பேரை விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தில் வந்து பெருசாக வணிக ரீதியாக எதிர்பார்க்காம உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் நன்றி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் நான் விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறேன். ரொம்ப தேங்க்யூ சார். இயக்குனர் பாண்டி அவர்கள் வணக்கம். வந்திருக்க பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. நிறைய பேசணுன்ட்டு தான் வந்தேன். இந்த சார் பேசுனதுல அப்படியெல்லாம் மறந்து போச்சு. நான் கொஞ்சம் எமோஷனல் தான், அதனால எதுவும் இதெல்லாம் வரும். இது இந்த பத்திரிகை சந்திப்பு அதுக்காக பேசுறதுனால நான் வீட்டிலேருந்தே எதுவுமே எமோஷனல் தான். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னோட லைஃப்பில் இந்த சினிமாவாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இந்த படம் போகிறதா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிட்டு. நான் வந்து அவ்வளோ கஷ்டமே படலை உண்மையில். ஏன்னா என் கூட நிறைய பேர் என்னோட திறமையானவர்கள் எல்லாரும் படம் பண்ணுறதுக்காக வாய்ப்பு தேடி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு. எங்கள் சார் வேலை பார்த்தேன், என்னோட வேலையை தான் பார்த்தேன். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் எதுவும் வேலை பார்க்கல. என்னோட வேலையை நான் சரியாக பண்ணேன். ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி படம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கதை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, டைம் ஆகும்னா சரி என்னோட கதையை பண்ணு, நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். கதை பண்ணி கொடுத்து ப்ரொடியூஸும் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே செட் பண்ணி கொடுத்து, அது அதான் நிறைய பேசணும்னு இருக்கேன். எனக்கு நன்றிகள் மட்டும் சொல்லணும் இந்த மேடை. ஏன்னா படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எங்கள் சார் எல்லாமே எங்கள் சார் தான் படத்தோட திரைக்கதை ஆசிரியர். அதனால எங்கள் படத்தோட இதை பற்றி எல்லாமே எங்கள் சார் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நன்றிகள் சொல்லணும். எனக்கு ஒரு 2 minutes
நன்றிகள் மட்டும். நிறைய பேர் விட்டுப்படும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பாலாஜி கனகராஜ், ஒரு பார்த்து சொல்லிடுறேன், சாரி, மன்னித்துக்கொள்ளன், சிவபாலன், பாலாஜி விஜய், ஸ்ரீனி, ஹரீஷ், உமேஷ், தலா, சுமன், வேற என்னோட இதில் நடித்தவங்க அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா அவங்க எல்லாருமே எதையும் எதிர்பார்க்காமல், ஏன்னா எங்கள் சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து வெறும் வணிக ரீதியாக தான் உருவாகலை. ஏன்னா வணிக ரீதியாக உருவாயிருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளோ ஒரு கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ ஒரு பெரிய அவுட்புட் வந்து கொடுத்துருக்க முடியாது. ஸோ வந்து அதனால் எங்களோட ஆர்டிஸ்ட்டு, எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ அவங்களோட பெயர்கள் சத்யா ப்ரோ, டேனி ப்ரோ, ஜேபி சார், தீபா மேம், பாண்டியன் சார், சென்ராயன் ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா, மாதவ், ஷாய் தினேஷ், யுவராஜ், ராதாகிருஷ்ணன், தீரன், நந்து, ஆஷிகா, அக்ஷிதா, சோஃபியா, வேற எங்களோட டீம், இன்னைக்கு விழாவின் நாயகன் ஜோகன் சிவனேஷ், அந்த அண்ணன். அவங்க சென்னை வந்த புதுசில் அவங்களோட ஸ்டூடியோவில் தான் நான் தங்கி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நன்றிங்க. இசை, எனக்கு இன்ட்ரோ ஆனந்த் சாரை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சதும் அவங்க தான். அதனால் அது ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் உதயகுமார் சார், கேமரா, என்னடா நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் எனக்கு கேமராமேனாக வரும்போது ஒரு தயக்கம்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் எவ்வளோ வேலை பார்க்கணும் அதை விட அவர் அவ்வளோ வேலை பார்ப்பார். வேண்டாண்டா லீடர் ஃபாஸ்ட் பண்ணுறேன். நம்ம என்னன்னா ஒரு படத்தை வந்து ஒரு இத்தனை கால் ஷீட்டில் முடிக்கணும் அப்படிங்கும்போது கேமராமேன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும். அந்த இதில் வந்து அது எனக்கு ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு. அதனால உதயநாதனுக்கு நன்றி. ஸ்ரீகாந்த் சாரும் நல்ல எடிட்டரு. நிறைய எங்கள் சாரும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இருந்தாலுமே ஸ்ரீகாந்த் சார் வந்து நிறைய எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் அதுக்கு உண்டான டைம் ஒதுக்கி எனக்கு அது இது பண்ணி கொடுத்தாங்க. சரவணன் சார், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், அவங்களும் நாங்கள் முக்கால்வாசி லைவ் லொக்கேஷன் தான் எடுத்தோம். எங்களால் நிறைய இது பண்ண முடியல. ஆனால் அந்த லைவ் லொக்கேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு செட்டு மாதிரியும் ஃபீல் ஆகாமல் எங்கள் பட்ஜெட்டை மிச்சப்படுத்தி கொடுத்த சரவணன் சாருக்கும் நன்றி. மகேஷ் சார், மாஸ்டர், அவங்க வந்து ஸ்டண்ட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய ஸ்டண்ட்டு வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி. டான்ஸ் மாஸ்டர் ஹரிகரன் சார், அவரும் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அருண் பாரதி சார், லிரிக் ஒரு நல்ல அந்த பாட்டோட டெப்த் அவ்வளோ நல்லா இருக்கும், அதுக்கான நல்ல வரிகளை கொடுத்ததுக்கு அருண் பாரதி சார் அவர்களுக்கும், மற்ற லிரிகேஷ் லோகன், மீரன், சாரதி, தர்ணி, இந்த பாட்டை பாடின அந்தோனிதாசன், வித்யா கலைராமன் மேம், அவங்க எல்லாருக்குமே நன்றி. வேற இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முக்கால்வாசி லைவ் லொக்கேஷன்கிறதுனால அப்பப்போ கேமராவை தூக்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த கேமராவை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு அடிக்கடி போன எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சிவகுமார் சார், காமராஜ் மேம், அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் பிஆர்ஓ இது பண்ணிட்டு இருக்க திருநிதி செல்வன் சாருக்கு நன்றி. வர குணாமதன் சார் ஸ்டில்ஸ், அவங்க வர முடியல, நிறைய ஸ்டில்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஸ்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ஸ் டிசைனர் அமோல் ஜோஸ், அவங்களுக்கும் நன்றி. டப்பிங் இன்ஜினியர் விஜயலட்சுமி மேம்க்கு நன்றி. அப்புறம் என்னோட டீம், ஒரு படம் நல்லா பண்ணுறதுக்கு பின்னாடி அவங்களோட டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எந்த விதமான க்ரியேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க வந்து என்னோட டீம்ஸ் தான். நான் என்ன பண்ணுறேனோ அது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பங்கு இருக்குது. அவங்களும் சீக்கிரம் எல்லாருமே மேடையில் ஏறணும். அவங்கள வந்து ஷாம், அருண், பிரேம், கௌதம், மஞ்சுநாத், அனூப், விஷால், இது மட்டும் இல்லாமல் நான் எப்போதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாருமே சினிமா சார்ந்து இருக்கிறதுனால அவங்களோட பேரையும் என்னோட இதில் வச்சுக்கிறேன். பாலா, தினகரன், முகிலன், கவிராம், பார்த்தா, செல்வா அண்ட் என்னோட எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பாபு, பிரீத்தி, இவங்க எல்லாருக்குமே நன்றி. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு இன்டர்வியூ இருந்தோம், ஜேபி சார் வந்திருந்தாங்க. அப்போ ஜேபி சார் வந்து எல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னு நான் ஃபஸ்ட்டு பேனரில் பார்த்தேன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. எனக்கு அப்போ தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து, ஏன்னா ஜேபி சார் வந்து ஃபுல் படம் பார்க்கல, அவங்களுக்கு ஃபுல் கதையும் நாங்கள் சொல்லல, அவங்களோட கதைகள் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க இந்த இதை பார்த்துட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த படம் வந்து எவ்வளோ வேல்யூவாக இருக்குன்னு படத்தில் நடித்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு அப்போ தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சாரோட உண்மையான இது எனக்கு ரொம்ப புரியுது. அதுக்கு முன்னாடியும் தெரியும், இருந்தாலும் அவ்வளோ வேல்யூ வந்து ஒரு இன்புட் கொடுத்தது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது சார், நீங்கள் இது கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி, அவங்க ஒய்ஃபு, மகன் யாழ்வன், என்னோட வருங்கால மனைவி, இது எல்லாமே எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீட்னுவாங்க, பட் ரோல் ஆகிட்டு ஓகே. பட் என்னன்னா
அது என்ன சொல்லுவாங்க, அது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்லாம் இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் அவங்க தான் இந்த சினிமா துறையில் இப்போ இல்லை எப்போதுமே என்னோட ஃபர்ஸ்ட்டு என்னோட குரு ஆனந்தகிருஷ்ணன் சார் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏன் அப்படின்னா என் கூட சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் ரொம்ப பெருமையாகவோ ரொம்ப இது பண்ணியோ பேச வரும்ல, அவர் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் அது. வெறும் இந்த படம் கொடுத்ததுக்காக அப்படிலாம் கிடையாது. அது ஒரு நான் இந்த படம் பண்ணுறதுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். வேற இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இந்த படத்துலையும் சரி எந்த ஒரு இதுலையும் பெயர் வராமல் இருக்கிற ஜெய் கார்த்திகனா இந்த படத்தை ரிலீஸ் வர கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் மிக எனக்கு முக்கிய நன்றி. வேற இந்த படத்தை ரொம்ப பெருமளவு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற கவிதாக்கா, எங்களுக்கு அதாவது நாங்கள் ப்ரொமோஷன் அப்படிலாம் பற்றி எந்த விதமாவதும் யோசிச்சே பார்க்காத அளவுக்கு எல்லா இதையும் அவங்களே இழுத்து போட்டு பண்ணுற கவிதாக்காவுக்கும் நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு நன்றி. தேங்க்யூ.